தினத்தந்தி பேப்பர் 8ஆம் தேதி வந்த பேப்பர். இந்த பேப்பர்ல செய்தி போட்டிருக்கு. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது. இதற்கிடையே இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான். அவனது தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கரூர் நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு. இதுல குறிப்பிட்டிருக்கிற பிரித்திக்ன்றது உங்க பையன் தானே? பன்னீர்செல்வம்ன்றது உங்க கணவர் தானே? ஆனா இப்படி ஒரு வழக்கு போட்டது உங்களுக்கு தெரியாது? தெரியாது. உங்ககிட்ட எதுவும் பேசி உங்க அனுமதி வாங்கி இந்த வழக்கு போடல? கேஸ் போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. பையனுக்காக ஒரு சொட்டு கண்ணீரும் விடல. பையனுக்காக எதுவுமே பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன பிடிக்கும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஏன் பையன் வரான்னு தெரியல. 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையன் எல்லாமே பார்த்தது நான், அம்மா, தம்பி மட்டும்தான் பார்த்தோம். 8 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. தம்பி இறந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாருங்க. வந்தோடனே பார்த்துட்டு ஓடி போயிட்டாரு. நிக்கவே இல்லை, வரல. அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது. இங்க வீட்டுக்கும் வரல, எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல. உங்களை பார்த்து பேச கூட இல்லையா? பேச கூட இல்ல. டிவிகேல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி பிரஷர் பண்றாங்க, பையன் யார்கிட்ட இருந்தா ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவர் இந்த அளவுக்கு நாலேஜான பர்சன் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பினான்சியலாகவும் நாலேஜிட்டிக்காகவும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது. அவர் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல், அதாவது கட்சி மூலியமா, எந்த கட்சின்னு எங்களுக்கு சரியா தெரியல. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. பன்னீர்செல்வத்தும் அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவன் யாரோட தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. கட்சிக்காரங்களை வச்சு யாரை வச்சு பண்றான்னு தெரியல. ஆனா யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான்.